இது ஏதோ உங்களை பயமுறுத்த மட்டுமே சொல்ற விஷயம் கிடையாது. படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரே டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு இவ்வளவு பேர் காலேஜ் போறீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா கிடையாது. உங்களுடைய பல பேருடைய தாத்தா பாட்டி பள்ளிக்கூட வாசலையும் மிதிச்சிருக்க மாட்டாங்க, பள்ளிக்கூட படிப்பை தாண்டி இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் பேர் உயர்கல்வி படிக்கிற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சினால, அவங்களுடைய செயல்பாடுகளால கிடைச்ச இடஒதுக்கீடு மிக மிக முக்கிய காரணம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி போய் சேர்ந்திருக்கு. அவங்களுக்கு உதவுறதுக்காக தான் உயர்கல்வியில சேர போற முதல் தலைமுறை மாணவர்களுக்கு அரசே அந்த கட்டணத்தை, கல்வி கட்டணத்தை செலுத்தும்னு 17 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், காலேஜில் போயிட்டு வரதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ்ன்னு கலைஞர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரே காரணம், நீங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு பெரிய இயக்கத்தோட உழைப்பு இருக்கு. கழக அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள் இருக்கு. இவ்வளவும் சேர்ந்துதான் இன்னைக்கு உங்களை எல்லாம் இந்த நிலைமைக்கு மேல உயர்த்தி இருக்கு. இதுக்கு மேலேயும் உயர்த்த இந்த அரசு முயற்சித்துட்டு இருக்கு.